ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ரேஷன் கார்டு நாம்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ இருந்துச்சுன்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையிலும் நம்ம டாப் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து பிசிலேயே இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருந்தாலும் சரி, அதில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு tnpds.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணோன்னா அதர் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபேமிலி நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து அவர் யார் ஃபேமிலி ஹெட்டாக அவங்க மிஸ்ஸா மிஸ்டரா அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அவங்க நேம் வந்து இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் டைப் பண்ணோன்னா இந்தாண்ட குடும்பத் தலைவர் பேர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து அவங்க பேரை வந்து தமிழில் என்ட்ரு பண்ணிடுங்க. தமிழ் கீவேர்டு உங்களுக்கு தெரியாது, அல்ல அதாவது உங்கள் லேப்டாப் உங்கள் பிசி இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்க பென்சில் மார்க் அப்படின்னு அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட், குடும்பத் தலைவரோட ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் வந்து இங்கிலீஷில் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா இந்தாண்ட வந்து தந்தை அல்லது கணவர் பெயரில் அவங்க தந்தை அல்லது கணவர் பெயர் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அட்ரஸ் லைன் 1 அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் ஃபஸ்ட் லைன் என்டர் பண்ணுங்கள். அடுத்து அட்ரஸ் லைன் 2 அப்படின்னு இருக்கிறதுல செகண்ட் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பதிவேற்றம் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணி உங்களோட குடும்பத் தலைவரோட புகைப்படத்தை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களோட அட்ரஸ் வந்து அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அல்லது ஒரே அட்ரஸ் லைன் 1லேயே ஃபுல்லாக டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். என்னோடய டிஸ்ட்ரிக் சேலம், நான் வந்து சேலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களோட வட்டம் தாலுக் என்டர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்டர் பண்ணிட்டு உங்களோட வில்லேஜ் நேமை கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து உங்களோட அஞ்சல் குறியீடு என்னவோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர் வந்து கட்டாயம் பிற்காலத்தில் யூஸ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறதோ கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கோ ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் தொலைபேசி எண் இருந்தால் தொலைபேசி எண் என்டர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்கள் இமெயில் இருந்தால் என்டர் பண்ணிடுங்க. இமெயில் இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து உறுப்பினரை சேர்க்க அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவரோட விவரம் தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நேம் வந்து டிஃபால்ட்டாக அதே வந்துடும், ஏன்னா மேலே என்டர் பண்ணதுனால அதே வந்துடும். அடுத்தது அவங்க பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத் தலைவர் தான் டேட்டு, இயரு, மந்த்து எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக என்டர் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பாலினம் ஆணா பெண்ணா அப்படின்றத சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து தேசிய இனம் வந்து இந்தியன் அப்படின்றத கொடுத்துருங்க. உறவுமுறை வந்து குடும்பத் தலைவர், அது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அடுத்து தொழில் ப்ரைவேட்டாக ப்ரொஃபஷ்னலாக கவர்மெண்ட்டாக அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத வருமானம், வேலைக்கு போனாங்கன்னா மாத வருமானம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அவங்க ஆதார் நம்பர் வந்து 4 டிஜிட்டாக கட்டாயம் என்டர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், வாக்காளர் அட்டையின் மொபைல் நம்பர் கூட ஆப்ஷனல் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஆவணங்கள் இருக்குது பாருங்கள். அதில் ஆதார் அட்டை சூஸ் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற ஆதார் அட்டையை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு பதிவேற்று அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோம்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு. பாருங்கள், ஆட் ஆகிருக்கும். அடுத்தது உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு உறுப்பினர் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து யார் பேர் சேர்க்கணுமோ அவங்க பேரை டைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தாண்ட தமிழில் டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டிங்கன்னா இந்தாண்ட வந்து தமிழில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதே மாதிரியே பாலினம் கொடுத்துட்டு தேசிய இனம் இந்தியன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து குடும்பத் தலைவருக்கு இவங்க என்ன உறவு முறை அப்படின்றது வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கணவர்னு என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தொழில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மாத வருமானம் வந்து வேலைக்கு போனாங்கன்னா தொழிலை கொடுத்துட்டு மாத வருமானம் கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் நம்பர் வாக்காளர் அட்டைன்னு ஆப்ஷனல் தான். ஆதார் நம்பர் வந்து 4 டிஜிட்டாக 3 பாக்ஸில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு மற்ற ஆவணங்களில் வந்து ஆதார் அட்டை சூஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த குடும்ப உறுப்பினரோட ஆதாரம் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உறுப்பினர் விவரம் ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து எத்தனை உறுப்பினர் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அட்டை தேர்வு என்ன அட்டை வேணுமோ அரிசி அட்டை மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அரிசி அட்டை நானும் கொடுக்குறேன். அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி அட்டைன்னு கொடுத்தா. அடுத்தது குடியிருப்பு சான்று. குடியிருப்பு சான்று இங்கே இருக்கிற இந்த இதில் நீங்கள் வந்து எந்த ப்ரூஃப் வேணாலும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதை கொடுக்குறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி அதாவது வீட்டு வரி ரசீது கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பதிவேற்று அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். இப்போ வந்து கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அதாவது கேஸ் கனெக்ஷன். கேஸ் கனெக்ஷன் வந்து இருந்துச்சுன்னா டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. அது வந்து ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா கட்டாயம் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து இருந்துச்சுன்னா டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு யார் பேரில் இருக்குதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரை. அதுக்கப்புறம் பிபிசியா ஹெச்பிசியான்றதை கொடுத்துட்டு நுகர்வோர் என்ன கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு சிலிண்டர் எண்ணிக்கை அதெல்லாம் கொடுத்துட்டு உறுதிப்படுத்தல் அப்படின்ற பாக்ஸை டிக் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணதும் லோட் ஆகிட்டு நியூ பேஜ் வரும். அதிலெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா இதில் ஏதோ தப்பு இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கலாம். தப்பு இருந்துச்சுன்னா மறுபடியும் திருத்த அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் திருத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா உறுதி செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து கோரிக்கை எண் அதாவது குறிப்பெண் அப்படின்னு வரும். அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. இதை வச்சு தான் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் கார்டு இப்படி தான் அப்ளை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்க்குறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் என்ன பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.